நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை எத்தனையோ யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் அடைக்கலம் தந்து அவங்களோட புகழை உலகறிய செஞ்சிருக்கு. அந்த ஈசனே மலை வடிவில் இருக்கும் இந்த திருவண்ணாமலை எத்தனையோ மகான்களை இந்த உலகுக்கு உணர்த்தி இருக்கு. அந்த வகையில் விசிறி சாமியார்னு அழைக்கப்படும் மகான் யோகி ராம் சூரத்குமாரை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். யோகி ராம் சூரத்குமார் வடக்கே கங்கை கரைக்கு பக்கத்தில் இருக்கும் ஒரு கிராமத்தில் 1918ஆம் ஆண்டு டிசம்பர் 1ஆம் தேதி பிறந்தார். பீகாருக்கும் யூபிக்கு நடுவில் இந்த பார்டர் கிட்டக்க யூபி சைடில் பலியான்னு ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குது. அந்த பலியா டிஸ்ட்ரிக்டில் அங்கே இருக்கிற கேஞ்சஸ் கங்கை ரொம்ப அகலமாகவும் ஆழமாகவும் இருக்கா. அப்படி ஓடின்னு இருக்கா கரண்ட்டோட. அங்கே ஒரு குக்கிராமம் நர்தரான்ட்டு, அதில் பூமிஹார் பிராமின் ஒரு கப்பிள், ரொம்ப பக்தி உள்ளவங்க. அவங்களுக்கு அவர் 2வது மகனாக அவதரித்தார். தன்னுடைய பாலப்பருவத்திலிருந்து யோகிகளையும் ஞானிகளையும் சந்தித்து அவங்களோட ஆசைகளை வாங்குறது இவரோட வழக்கமாக இருந்திருக்கு. இரவு பகல் பாராமல் கங்கை ஆற்றங்கரையில் உழவுறதுலையும் துறவிகளோடு பழகுவதிலுமே இவரோட பாலப்பருவம் நகர்ந்திருக்கு. அந்த குழந்தை கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது எல்லா குழந்தைகளையும் விட. கங்கையில் நீச்சல் அடித்து போகிறதுனா அவ்வளவு இஷ்டமாக, எப்போவும் கங்கையிலேயே இருக்குமா அந்த குழந்தை. இன்னொரு ரிமார்க்கபிள் ட்ரைட் என்னென்னா, அந்த கங்கையில் எப்போவுமே சாதுக்கள் கூட்டிகிட்டே இருப்பாங்க. இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் போவாங்க, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம். அவங்க ராத்திரிலாம் கங்கை கரையில் தங்கி தூணின்னு சொல்லக்கூடிய ஒரு நெருப்பு வளர்த்து அதை சுற்றி உட்காந்துப்பாங்களாம். அப்போது ராமாயணம், மகாபாரதம், பஜனைகள், இந்த மாதிரி எல்லாமே ஆன்மீக விஷயங்களை பற்றி அலசிட்டு இருப்பாங்களாம். இந்த குழந்தை ஒழிப்பி அங்கே உட்காந்துக்கணும். அது மட்டும் இல்லை, வீட்டில் அம்மா சப்பாத்தி பண்ணி வச்சுருப்பா, அடுக்கி வச்சுருப்பா எல்லாருக்காகவும். இது என்ன பண்ண, யாரும் வீட்டில் இல்லாத சமயத்தில் போய் அத்தனையும் ஒரு சட்டைப்பையில் எடுத்து மடித்து போட்டுன்னு அங்கே கங்கை கரையில் யார் பசியோடு இருக்காங்களோ அந்த சாதுக்களுக்கெல்லாம் கொடுத்துருமா. அவங்க அம்மா பார்த்துட்டு இதெல்லாம் காணணும், சரி நம்ம பையன் இந்த மாதிரி பண்ணியிருப்பான் அப்படின்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் முதலேருந்து பண்ண ஆரம்பிப்பாங்க. யோகியருக்கு அவரோட 13வது வயசில் அவர் பயணம் செய்துட்டு இருந்த ஆன்மீக பாதையில் ஒரு பெரும் திருப்பம் ஏற்பட்டது. ஒரு 13 வயசு அந்த குழந்தைக்கு இருக்கும் பொழுது ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி அவரோட வாழ்க்கையில், ஒரு திருப்பு முனைன்னு சொல்லலாம். அந்த குழந்தை அம்மாவுக்கு நிறைய வீட்டில் வேலை செஞ்சு கொடுக்கும். ஒரு தடவை தண்ணி எடுத்துக்கிறதுக்காக அந்த கிணத்தடிக்க அனுப்புகிறாங்க அம்மா. சாயந்தர வேளையில் இருட்டின்னு இருக்கிற நேரம் ஒரு பறவை அங்கே உட்காந்துருக்கு. அந்த பறவையை பார்த்து இந்த நேரத்தில் நிற்க நான் தண்ணி எடுக்கணும் விளையாட்ட அந்த பையன் அந்த தாம்பு கயிறை வீசுறது. அது ஒரு மாதிரி எக்கச்சக்கமாக அடிபட்டு அது கீழே விழுந்து செத்து போயிடுறது. இந்த பையனால் அது தாங்க முடியல. நான் எதிர்பார்க்கவே இல்லையே, நான் இதை கொல்லணும்னு நினைக்கலையே, இது ஏன் செத்து போச்சு. அப்போது வாழ்க்கையை ஒட்டிய பல கேள்விகள் அந்த குழந்தையோட மனசில் எழும்புறது. கப்படியா பாபான்னு ஒருத்தர், இந்த கப்படுங்கிறது அவங்க ஒரு மண் ஓடு வச்சுருப்பாங்க கையில், சிவபெருமான் மாதிரி. அவரை பார்த்தாலே மற்ற குழந்தைகள்லாம் பயந்து ஓடுமா. ஆனால் இந்த குழந்தை போய் பக்கத்தில் போய் அவருக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்து எனக்கு நீங்கள் ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்குமா. அதுக்கப்புறம் அவர் நிறையா அவரை கைடு பண்ணுறார்.
கைட் பண்ணிவிட்டு ஒரு தடவை காசியில் விஸ்வநாதர் கோவிலுக்கு அனுப்புகிறாரு. அந்த விஸ்வநாதர் கோவிலுக்குள்ளே இவர் இந்த குழந்தைக்கு அந்த ஒரு பக்குவம் இருக்குது. உள்ளே நுழைஞ்ச உடனேயே அந்த இடம் முழுக்க அப்படி ஒரு ப்ரில்லியண்ட் லைட்டு அவருக்கு. அது மட்டும் இல்லாமல் அவருக்கு ஒரு அந்த இதில் அப்படியே மயங்கி போகிறார் அவர். அதே மாதிரி வந்து சாரநாத்துக்கு புத்தர் ஒரு 13 கிலோமீட்டர் இருக்குது, அங்கே போகிறார். அங்கே அந்த புத்தரோட ஸ்தூபி இருக்குது, பெருசாக ஒன்று இருக்குது. அங்கே தான் புத்தர் வந்து முதல் முறையாக அவருடைய போதனைகள்லாம் செய்த இடமா. அங்கே போனோன்னே மறுபடியும் இவருக்கு ஒரு நினைவு தப்பி போகிற மாதிரி ஒரு உள்ளுணர்வு கிளம்பி ஒரு அனுபவம் ஏற்படுறது. அதே மாதிரி மணிகர்ணிகா காட்டில் வந்து எல்லாரையும் வச்சு இந்த எரிப்பாங்க இல்லையா பணம்லாம், அங்கே போய் உட்காந்த உடனே தன்னறியாமல் அப்படியே உள்ள அவர் அப்சார்ப் ஆகிடுறாரு. இந்த மாதிரி சிறப்பான ஆன்மீகமான இடங்கள்லாம் அவருக்கு ஒரு புது அனுபவம் வந்துட்டே இருக்குது. யோகியரோட ஆன்மீக பயணம் அவரோட கல்விக்கோ உத்தியோகத்துக்கோ திருமணத்துக்கோ எந்த தடையையும் ஏற்படுத்தலை. மற்ற பசங்களாம் அவங்கவுங்க அம்மா அப்பாவோட வயலுக்கு போவாங்க, இந்த கேட்டில்லாம் மேய்க்கிறதுக்கு போவாங்க. இந்த குழந்தை புஸ்தக மூட்டையை எடுத்துகிட்டு நடந்து 2 கிலோமீட்டர்ஸ் நடந்து இந்த லால்கஞ்சுன்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே அந்த ப்ரைமரி ஸ்கூலில் படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் மிடில் ஸ்கூல் ஹை ஸ்கூல்லாம் பலியாலேயே படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அலகாபாத் யூனிவர்சிட்டியில் பட்னா யூனிவர்சிட்டியெல்லாம் பிஏ பிடி முடித்து, அந்த காலத்தில் அவர் படித்த அந்த பிஏ பிடிக்கு அவருக்கு வந்து கலெக்டரோட உத்தியோகம் கிடைக்கும். அந்த மாதிரி வந்து கேட்குறாங்க. ஆனால் அவர் வந்து எனக்கு ஆசிரிய பணி போகிறோன்னு சொல்லிட்டு அதில் சேர்ந்துறார். அதுக்கப்புறம் ஆசிரிய பணியெல்லாம் செய்கிறாரு. அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் 20 வயசாச்சுன்னா நார்த் இந்தியாவிலாம் கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் மாதிரி இவரே இவருடைய மனைவியை காமிச்சு இவங்களை கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்கிறாரு. அப்படித்தான் அவருக்கு மேரீட் லைஃப் வருது. அந்த காலகட்டத்தில் ஒரு சமயம் வீரத்துறவி விவேகானந்தரோட குரல் அசரீரியா யோகியரை வழி நடத்தியிருக்கு. கப்படியா பாபா ஆசிரமத்துலேருந்து வந்துட்டு இருக்கும்பொழுது ஒரு குரல் கேட்குறது அவருக்கு, அசரீரின்னு சொல்லுவான் இல்லையா. நான் வந்து விவேகானந்தா உன்னை அழைக்கிறேன், இப்போ நீ என்ன செஞ்சிட்ருக்கியோ இந்த வேலை உன்னுடைய வேலை இல்லை அப்படின்னு. முதல் தடவை அதை இப்படி சுற்றி முற்றும் பார்த்துட்டு யாரும் இல்லைன்னு இது ஒரு பிரமைன்னு நினச்சிக்கிறாரு. ஆனால் 2ஆம் தடவை மறுபடியும் கேட்கும்பொழுது இவர் முயற்சிக்கிறார். இது வந்து விவேகானந்தருடைய குரல் தான். அவர் உள்ள அது வந்து எதையோ ஒன்று தட்டி எழுப்புறது. அதுக்கப்புறம் அவரால் அந்த அழைப்பை இக்னோர் பண்ண முடியல. ஸ்கூலில் லாங் லீவ் போட்டுட்டு இந்த கப்படியா பாபாவுடைய ஒரு அருளுரையில் ஒரு வழிகாட்டுதலில் ஸ்ரீ அரவிந்தோவை தேடி வர்றார். புதுச்சேரியில் இருக்கும் அரவிந்த் ஆசிரமத்துக்கு வந்த யோகியருக்கு ஸ்ரீ அரவிந்தரோட தரிசனம் கிடைக்கவே இல்லை. ஸ்ரீ அரவிந்தோ பார்க்க முடியல. ஆனாலும் அங்கே உள்ள நுழையிச்சே அவருக்கு மறுபடியும் ஒரு பேர் உணர்வு அவரை ஆட்கொள்வது, ஒரு பேர் அமைதி. அப்போ தான் இந்த அமைதியான ஒரு அனுபவம் இருக்குது அப்படிங்கிறது அவருக்கு தெரியுது. அதுக்கப்புறம் ரமண மகரிஷிட்ட வந்து 2 மாதம் உட்காந்துக்கிறார். அப்போவும் உள்ளுக்குள்ளே வந்து பல நிலைகள் அவரோட மனசை எட்ட முடியறது. ஆனாலும் அந்த கடைசி அனுபவம் ஒரு பூரணத்துவம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது அவருக்கு இன்னும் கிட்டலை. அதுக்குள்ளே அவர் திரும்பி இமயமலைக்கு போயிடுறாரு. ரமண மகரிஷியும் ஸ்ரீ அரவிந்தரும் முக்தியடைஞ்ச விஷயத்தை கேள்விப்பட்ட யோகியர் இமயமலையிலிருந்து கேரளாவுக்கு பப்பா ராமதாஸை நோக்கி தன்னோட பயணத்தை தொடங்கினார். இப்போ இவங்க 2 பேரும் சமாதி ஆனோன்னா வேகமாக காஞ்சன் கார்டன் ஒரு இடம் இருக்குது, அங்கே ஆனந்த ஆசிரமம் இருக்குது. அங்கே போய் பப்பா ராமதாஸரை பார்க்க போகிறார். ரொம்ப வருத்தத்தோடு, நான் என்ன பண்ணுவேன், அவருக்கு இறை தேடல் ஒரு ஜுரம் மாதிரி உள்ளுக்குள்ள, யாரும் இல்லையே அப்படின்ட்டு போகிறாரு. அப்போ பப்பா ராமதாஸ் இவரை எதிர்பார்த்த மாதிரி வெயிட் பண்ணிவிட்டு இவர்கிட்ட ரொம்ப வாஞ்சியோடு பேசி இவரை ஆசிரமத்தில் இருக்க வைக்கிறார். அப்புறம் இவருக்கு ஓம் ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய் ஜெயராம்ங்கிற மந்திரத்தை கொடுக்குறார். அந்த மந்திரத்தை கொடுக்கும் பொழுது ஒரே ஒரு இது சொல்கிறார், இந்த மந்திரத்தின் 24 மணி நேரமும் சொல்லணும், அதான் நாம சங்கீர்த்தனம். அவர் வந்து அதை அப்படியே உள்ளே வாங்கிக்கிறார். சுவாமி எப்படி சொல்லுவார்னா, ஒரு கத்தியை வச்சு குத்துற மாதிரி ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் எனக்கு பப்பா கொடுத்தார். அதுக்கப்புறம் அது தானாகவே அந்த சக்தி, குருவுடைய ஆன்மீக சக்தி உள்ளே வேலை செஞ்சு இந்த பிச்சைக்காரன் வந்து நிறுத்த முடியல நாமத்தை, 24 மணி நேரம் அந்த நாமம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறாரு. இந்த பிச்சைக்காரன் 24 மணி நேரமும் செஞ்சான்னு சொல்ல முடியாது, ஆனால் முயற்சி செஞ்சான். 24 மணி நேரம் சொல்கிறதுக்கு திஸ் பெகர் வாஸ் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங் அண்ட் ட்ரையிங் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொன்னார், தேவ்கி இந்த ட்ரையிங் தான் தபஸ். This beggar passed away in 1952 at the lotus feet of Swami Ramadas.
What means is all praise to God. Everywhere, inside, outside, and nothing else, nothing else. Past, present, future, here, there, anywhere, everywhere. All praise to God. Nothing else. நைன்டீன் 52 தான் அவருக்கு இது நடக்கிறது. பப்பா ராமதாஸ் காலடியில் இந்த பிச்சைக்காரன் இறந்து விட்டான்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் 7 வருஷம் சுற்றிட்டு 1959 தான் அவர் வந்து திருவண்ணாமலைக்கு வரார். அந்த 1952 பப்பா ராமதாஸர்கிட்ட அந்த ஒரு பேர் அனுபவம் வந்த பிறகு திரும்ப வீட்டுக்கு போகிறார், நர்தராக்கு போகிறாரு. ஆனால் இவருடைய அந்த மேட்னஸும் இவர் இருக்கிற நிலையம் பார்த்துட்டு இவருடைய சொந்தக்காரங்க, இவருடைய மனைவி எல்லாருக்குமே இவர் வந்து ஒரு குடும்பத் தலைவராக இருந்து மற்றவங்கள மாதிரி ஒரு வாழ்க்கையை நடத்துறதுங்கிறது முடியாதுங்கிறத இவருடைய மனைவி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆக அதுக்கப்புறம் அவர் அது கம்ப்ளீட்டாக விட்டுட்டு வந்துடுறார். பப்பா ராமதாஸருடைய ஆசிரமத்திலிருந்து வெளிவந்த யோகியர் தன்னோட குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு பல இடங்களில் சுற்றி திரிஞ்சு கடைசியாக 1959 வருஷம் திருவண்ணாமலைக்கு வந்து சேர்ந்திருக்கார். 1959 திருவண்ணாமலை வந்து இறங்குறாரு. இவருக்கு உணவோ இடமோ கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அங்கங்கே ரோட்லேயே ஏதாவது ஒரு இடத்துலேருந்து பஸ் ஸ்டாண்டுக்கு எழுத்தாப்பில் ஒரு அரச மரம் இருக்குது, அங்கே இருந்திருக்காரு. அப்புறம் அந்த மலை மேலே வந்து குகை நமசிவாயர்னு ஒரு இடம் இருக்குது, அந்த இடத்துல கொஞ்ச நாள் இருந்திருக்காரு. இப்படி அவருக்கு சில இடம் ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த நேரத்தில் அந்தந்த இடத்துல இருப்பார். ஆனால் யாராலையும் இவர் எங்கே இருக்காருன்னு கண்டுபிடிக்க முடியாது. அவரே நினச்சா மட்டும்தான் அவங்களால அவரை பார்க்க முடியும். நாளடைவில் மகான் யோகிராம் சுரத்குமாரோட புகழ் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவரை தரிசனம் செய்ய பல இடங்களில் இருந்தும் மக்கள் வர ஆரம்பிச்சிருக்காங்க. நிறைய பேர் வந்து தேடிட்டு அவர் மனசு வச்சா மட்டும்தான் பார்க்குற மாதிரி இருந்திருக்கு. அப்போ நிறைய பேரை பார்த்துருக்கார், நிறைய பேருக்கு பெரிய பேரருள் செஞ்சுருக்கார், நிறையா பேரோட வாழ்க்கையெல்லாம் அவர் மாற்றியிருக்கார் கம்ப்ளீட்டாக. ஏன்னா அற்புதங்கள் நிறையா நடந்திருக்கு. அதன் பிறகு அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு பக்கத்தில் இருக்கும் சன்னதி தெருவில் இவருக்காக ஒரு வீடு பக்தர்களால் வாங்கப்பட்டது. எதுக்காக அந்த வீடு வாங்கப்பட்டதுன்னா, திருவண்ணாமலையில் அவர் எங்கே வேணால் ரொம்ப ஒரு சர்வ சுதந்திரமாக எங்கே வேணால் உலவின்னு இருந்தார். அவருக்கு டிவோட்டீஸ் அதிகமாக ஆக அவங்கெல்லாம் வந்து தாங்கள் ஏதாவது ஒரு ஃபிக்ஸட் இடத்துல அவரை பார்க்கணுமே அப்படின்ற ஒரு ஆவல்னால் அவர்கிட்ட ரொம்ப கெஞ்சி கூத்தாடி, உங்களுக்காக ஒரு வீடு வாங்குகிறோம், நீங்கள் அங்கே தயவுசெய்து இருக்கணும்ன்ட்டு அவங்க கெஞ்சி கூத்தாடி அவருடைய கன்சென்ட்டோடு தான் வாங்கினாங்க. ஆனால் அந்த வீடு கூட இவர் பேரில் ரிஜிஸ்டர் பண்ணணும்னு சொன்னாங்க. ஆனால் அவர் வந்து மறுத்துட்டார். என் பேரில் எதுவும் இருக்கக்கூடாது, சொத்து எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிவிட்டு அவர் அங்கே இருக்கிறதுக்கு கன்சென்ட் பண்ணார். யோகியரால் நாம ஜபமும் வேத பாராயணமும் இரு கண்களாக பாதுகாக்கப்பட்டிருக்கு. பல மதங்களை சார்ந்தவங்களும் வெளிநாட்டினரும் யோகி ராம் சுரத்குமாரை வந்து வணங்கி போவது வழக்கம்னு சொல்லப்படுது. சாமி சன்னதி தெருவில் இருக்கும் பொழுதே எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் வருவாங்க. நிறைய ஃபாரினர்ஸ் கிறிஸ்டியன்ஸ் தானே, ஆனால் அவங்க வந்து சாமிக்கிட்ட அருளை வாங்கி அவருடைய நாமத்தை சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி முஸ்லீம்ஸ்லாம் பாபாக்கள்கிட்ட மட்டும் ரொம்ப நல்ல நம்பிக்கை உண்டு. அவங்களுக்கு உருவ வழிபாடு பண்ண மாட்டாங்களே வேண்டி எந்த இடத்துல ஒரு மகாத்மா இருந்தாலும் அவங்க வந்து கும்பிடுறத நான் பார்த்துருக்கேன். அதே மாதிரி நம்ம சாமிக்கிட்டக்கு நிறைய பேர் முஸ்லீம்ஸ் வருவாங்க, ஸோ கிறிஸ்டியன்ஸ் வருவாங்க, பார்சிஸ் வராங்க, அது மாதிரி எந்த சீக்ஸ்லாம் வராங்க. ஸோ எந்த மதத்தை சார்ந்தவங்களோ, ஏன்னா அருள் ஒன்று தான் பிரதானம், அவங்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நன்மை வரணும்.
அவர்கிட்ட என்னென்னா ஒரு கிறிஸ்டியன் வந்தான்னா அவன் பெட்டர் கிறிஸ்டியன் ஆகும், ஒரு முஸ்லீம் வந்தான்னா அவர் பெட்டர் முஸ்லீம் ஆவார். அவங்களோட ஃபெய்த்தில் அவங்கள எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் வேண்டி யாரையும் மாற்றினதில்லை. தொடர்ந்து பல அதிசயங்களும் அற்புதங்களும் நடந்திருக்கு. நோய்களை குணமாக்குவது, கர்ம வினைகளை நீக்குவது, பக்தர்களோட பிரச்சனைகளை தீர்ப்பதுன்னு பல அதிசயங்கள் யோகியரால் நிகழ்த்தப்பட்டிருக்கு. இவர்கிட்ட பெரிய சக்தி இருக்குதுன்னு தெரிஞ்சோன்னே ஜனங்கள்லாம் வர ஆரம்பிக்கிறாங்க. வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகுது, குழந்தை இல்லைன்னு வந்தவங்களுக்கு குழந்தை பிறக்கிறது, இப்படி பலவிதமான உலகத்தை ஒட்டிய நன்மைகள் நடக்கிறது. ஆனால் இந்த அற்புதங்களுக்கு பின்னாடி ஒரு பெரிய அற்புதம் நடந்துகிட்டே இருக்குது. அது என்னென்னா, நமக்கு அற்புதம் நடக்கத்தான் நமக்கு ஒரு நம்பிக்கை வரும் கடவுள் மேலே. அப்போ தான் நம்ம அவங்கள நினைக்க ஆரம்பிப்போம், அவங்களோட நாமத்தை நம்ம சொல்ல ஆரம்பிப்போம். அதில் கடவுள்கிட்ட ஒரு நெருக்கம் வரும். இந்த கடவுள்கிட்ட நெருங்கிறதுங்கிற ஒரு அற்புதத்தை, இந்த சின்ன சின்ன அற்புதங்கள்லாம் அவங்கவுங்க வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் அது தொடர்ந்து செஞ்சுட்டுருக்கு. இப்போவும் ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் நடந்துட்டுருக்கு அவருடைய நாமத்தை சொன்ன மாத்திரத்தில். அன்றைக்கி அவர் சூழ சரீரத்தில் இருந்துட்டு அப்படி கையை தூக்கி என்னென்ன பெரிய பெரிய அற்புதங்களெல்லாம் பண்ணினாரோ, இன்றைக்கி அவருடைய நாமம் அதை பண்ணிட்டு இருக்கு. ஆரம்ப காலத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்ட சமயத்தில் யோகியர் வட மாநிலத்தை சேர்ந்தவருங்கிற ஒரே காரணத்தால் சமூக விரோதிகள் சில பேர் இவர் கொல்ல திட்டம் போட்டிருக்காங்க. நார்த் இண்டியனுங்கிறதுனால ஹிந்தி பேசுகிறாருங்கிறதுனால ஹிந்தி எதிர்ப்பு அந்த போராட்டம் நடந்துட்டு இருந்த சமயம் அடிக்கடி யாராவது எதிர்பாராமல் அவரை பிடிச்சி அடிப்பாங்க. பின்னாடி காரை ஏற்ற வருவாங்க, லாரியை ஏற்ற வருவாங்க. அவரை கொல்றதுக்கு பல அட்டெம்ப்ட்ஸ்லாம் நடந்துச்சு. அதில் ஒரு தடவை இவர் போயிட்டுருக்காரு, அவர் கையில் எதுவுமே கிடையாது, நியூஸ் பேப்பர்ஸ் வச்சுருப்பார், ஒரு கொட்டாங்குச்சி இருக்கும், ஒரு விசிறி, ஒரு குச்சி இருக்கும், அவ்வளோதான். அவர் போயிட்டே இருந்தபோது திடீர்னு ஒரு 4 ரவுடிகள் அவரை சூழ்ந்துட்டு அவர் கையில் இருக்கிற கொட்டாங்குச்சியை தூக்கி விசிறி அடித்து, பேப்பரெல்லாம் தூக்கி விசிறி அடித்து ஆளுக்காள் அடிக்கிறது. சாமி பேசாமல் இருந்தார், தன்னை அப்படியே சப்மிட் பண்ணிட்டார் அவங்க பண்ணுறதுக்கெலாம். அது ரத்தமாக உடம்புலாம் ரத்த விளார ஆறுது. 2 பேர் அவர் கூட அப்பப்போ இருக்கிறவங்க ஓடி வந்தாங்க. அவங்க வரதை பார்த்துட்டு இந்த 4 ரவுடிஸும் உடனே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க சாமியை விட்டுட்டு. அப்போ அந்த 2 பேரும் சொல்கிறாங்க, சாமி நான் எங்களை அவங்க பின்னாடி போக விடுங்க, நாங்கள் அவங்கள போட்டு 4 அடி அடித்து ஒரு கை பார்க்குறோம், அப்போ தான் அவங்கள திரும்ப அவங்க தொடாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். அப்போ சாமி சொல்கிறாரு, அவங்க வந்த வேலையை அவங்க செஞ்சிட்டாங்க, நாம் அப்பா வேலையை செய்வோம். அந்த ரத்த விளாரா அடித்து போட்டவங்கள கூட அவங்க வந்த வேலையை அவங்க செஞ்சிட்டாங்க, நம்ம வேலையை நாம் செய்வோம் அப்படின்னு அவர் சொல்கிறது நம்ம அத்தனை பேர் பக்தர்களுக்கும் தான் வாழ்க்கையில் அந்த ஒரு நிலையில் மகாத்மாக்கள் இருக்காங்க. அந்த நிலையை அடையிறதுக்கு நம்மளாம் முயற்சி செய்யணும். தாய் அன்பு கொண்ட யோகியரோட பார்வை பலருக்கும் பல நன்மையை செஞ்சிருக்கு. யோகியர் தன் கையில் எப்பவும் ஒரு விசிறியை வச்சிருக்கிறது வழக்கம். இதனாலேயே இவருக்கு விசிறி சாமியார்ங்கிற பேரும் வந்திருக்கு. அந்த விசிறி அவரோட ஆத்மார்த்த குருவால் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்லப்படுது. ஒரு சமயம் அந்த ஊர் மக்களுக்கு பெரும் பிரச்சனை வந்திருக்கு. தன்னோட யோக சக்தியால் அந்த ஊர் மக்களோட பிரச்சனையை ஒரே நாளில் தீர்த்து வச்சிருக்காரு யோகி ராம் சரத்குமார். இலந்த பழம் நிறையா இருக்கும் அந்த ஏரியாவில். அப்போ அந்த இலந்த பழத்தில் என்ன கலவை நேர்ந்ததோ என்னவோ அதை சாப்பிட்ட ஜனங்கள் எல்லாருக்கும் டயரியா. 2-3 நாள் ஊரே ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஷிரடி பாபா கிட்ட போய் சொன்ன மாதிரி ஜனங்கள் கொஞ்சம் பேர் நம்ம சாமி கிட்டக்க இப்படி நிறைய பேர் சிக்காகி இருக்காங்க சாமி, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ன உடனே அந்த சமயம் பார்த்து கரெக்டாக ஒரு 3 வண்டியாக, இந்த 3 வண்டியிலையும் நிறைய இலந்த பழம் மூட்டை இருந்துதான். உடனே சாமி அங்கே பக்கத்தில் இருந்த டிவோட்டிஸை கூப்பிட்டு, இந்த இலந்த பழம் மூட்டை மூட்டையாக இருக்கே, இதெல்லாம் வாங்குங்கோ அப்படின்னு சொன்னாராம். சரி, அவங்க பணத்தை கொடுத்து வாங்கின பிறகு அதை அந்த சாமி வீட்டில் அந்த தேரடி மண்டபத்துலேருந்து பிரித்து கொட்ட சொன்னாராம்.
அவர் வீட்டிலேருந்து அருணாச்சலேஸ்வரர் கோவில் வரணும். அதாவது மண்டபத்தில் ஆரம்பித்து இப்படி ஒரு ரவுண்டு அந்த மாதிரி கொட்ட சொன்னாராம். சொல்லிவிட்டு சாமி அது மேலே ஏறி நடந்தாராம். அதை நசுக்கி அப்படி நடந்து போயிட்டு வந்தாராம். அது இறந்த பழத்தினால்தான் அந்த மாதிரி டயரியா வந்தது அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஜனங்கள் வயிற்றுப்போக்குனால் இப்படி அவஸ்தைப்படுறாங்கன்னு தான் சொல்லியிருக்காங்க. கரெக்டாக அந்த சமயத்தில் இறந்த பழம் வருது, இவர் அதை கொட்ட சொல்கிறாரு. அப்புறம் அது மேலே கையில் அந்த விசிறியும் கோலையும் இப்படி பிடிச்சிக்கிண்டு ராம் ராம் ராம்னு சொல்லிட்டு நடந்திருக்கு. ஸ்ரீராமா ஜெயராமா ஜெய ஜெயராமான்னு சொல்லிகிட்டே நடந்திருக்காரு. 3 தடவை நடந்தாராம். அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்து அந்த வியாதி குறைஞ்சி அதுக்கப்புறம் ஜனங்கள் விடுபட்டுட்டாங்க அதுலேருந்துன்னு. யோகி ராம் சுரத்குமார் ஆபத் பாந்தவனாக இருந்து பல பெண்களோட மானத்தையும் உயிரையும் காப்பாற்றிய சம்பவமும் நடந்திருக்கு. பெண்கள் எத்தனையோ பேர் தன்னை ஒரு 4-5 பேர் சேர்ந்து துரத்தின்னு வரும்பொழுது இவருடைய நாமத்தை சொல்லி தப்பிச்சிருக்காங்க. ஒரு பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குற ராத்திரி 9 மணிக்கு வந்திருக்கா. அப்போது இவ தனியாக வரதை பார்த்துட்டே இருந்து ஒரு 5-6 பேர் குடிச்சிட்டு பின்னாடியே துரத்தின்னு வராங்க. உடனே அவள் யோகிராம் சரத்மா அலறிண்டே ஓடிருக்கா. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா சத்தம் இல்லைன்னு திரும்பி பார்த்தா அந்த 7 பேர் ஓடின்னு இருக்கு. எதை கண்டு பயந்து ஓடினாங்க, எப்படி ஓடினாங்கன்னு தெரியாது. இவ பின்னாடி இவளை துரத்தின்னு ஓடி வந்தவங்க இவகிட்ட வேகமாக வெளியில் வேறு பக்கம் ஓடின்னு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு அம்மா ராத்திரி 8 மணி 9 மணிக்கு ஆட்டோவில் ஏறியிருக்காங்க. அப்போல்லாம் ரமணாஷ் அந்த பக்கம்லாம் ரொம்ப காடு மாதிரி தான் இருக்கும். அந்த ஆட்டோக்காரன் ஒரு கெட்ட எண்ணத்தோடு ராத்திரி 8 மணிக்கு எங்கேயோ ஆயிடுச்சுன்னு போகிறான். அந்த அம்மாவுக்கு தெரியறது, பயம் வந்துடுது. உடனே யோகிராம் சரத்குமார்னு பதறி போய் உள்ளுக்குள்ளேயே பயந்து அலறிருக்காங்க. அப்போது உடனே அந்த ஆட்டோக்காரன் வீல்னு கத்திட்டு அந்த ஆட்டோவை ஒரு திருப்பி ரமணாசிரமம் ரோடுக்கு கரெக்டாக கொண்டு போய் அவங்க வீட்டு வாசலில் இறக்கி விட்டான். என்னப்பா என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அவங்க உடம்பு நடுங்கின்னு இருக்கு இன்னும். அப்போ பார்த்தா அவன் நடுங்கின்னு இருக்கான். அவன் சொல்கிறான், அம்மா நான் ஒரு கெட்ட எண்ணத்தோடு தான் அவங்களை அழைச்சிட்டு போனேன். அந்த வழியில் ஒரு வயசான ஒரு தாத்தா நின்றுட்டு இருந்தது. அவர் கையில் ஒரு இரும்பு கம்பி இருந்தது. அவர் 2 கண்ணும் நெருப்பு மாதிரி இருந்துச்சு. அவர் அந்த இதை கோலை இப்படி பண்ணினார். எனக்கு அடி வயிற்றில் பயம் எடுத்தது. எனக்கு உயிர் போயிட போகிறதுங்கிற ஒரு பயம் வந்துருச்சு. அந்த கிழவன் யார், உனக்கு அவர் என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த மாதிரி துன்பத்துலேருந்து அந்த மாதிரி சமயங்களில் காப்பாற்றுறவர். அவர் நாமத்தை சொன்னால் போகிறோம், நம்ம கனெக்ட் ஆகிடுறோம் அவருடைய ப்ரெசன்ஸ் வந்துடும். அவருக்கு நமக்கு என்ன வேணுங்கிறது தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரியான உதவி அவர் செஞ்சிருவார். ஒரு சமயம் யோகி ராம் சுரத்குமாரோட தீவிர பக்தர் கவிஞர் பெருமாள் ராசு யோகியரை பார்த்து நீங்கள் யாருன்னு ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். கவிஞர் பெருமாள் ராசு திருவண்ணாமலையில் யோகியரை பார்த்து கேட்ட கேள்விக்கான பதில் திருமலையில் அவருக்கு கிடைச்சது. சுவாமிஜியோட கவிஞர் பெருமாள் ராசு ஐயா இருக்கும்போது அவர் அவர்கிட்ட சுவாமிஜிக்கிட்ட கேட்குறாரு, நீங்கள் யார் அப்படிங்கிற தகவலை கேட்குறாரு. அதுக்கு சுவாமிஜி சிரிச்சுக்கிட்டே என்ன சொல்கிறாராம், ஒரு 10 காசு ஒன்று கையில் கொடுத்துட்டு, நீ இதை உண்டியலில் போட்டுட்டு கேளு, உனக்கு பதில் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. கவிஞர் பெருமாள் ராசு ஐயாவும் திருமலைக்கு போகிறாரு, தரிசனம் முடியுது. உண்டியலில் அந்த 10 காசை போட்டுட்டு திருவண்ணாமலையில் இருக்கும் அந்த யோகியார் யார் அப்படின்ற கேள்வியை எழுப்புறாரு. உடனே அந்த நாணயம் உண்டியலில் மேலேருந்து கீழே விழும்போது நேனுதாங்கிற ஒரு சத்தம் வருது. அங்கேயே இவர் கண்ணில் தண்ணி வந்துடுது. அதாவது நேனுதான்றது தெலுங்கில் நான் தான் அப்படிங்கிறதுனுடைய அர்த்தம். திருமலையில் இருக்கிற பெருமாளோட அவதாரம் தான் பகவான் யோகிராம் சுரத்குமார் அப்படிங்கிறது இது எங்களுக்கெல்லாம் சொல்லாமல் சொல்லி புரிய வச்ச நிகழ்வு, இது அரிதான நிகழ்வு இது அப்படின்னு சொல்லி கவிஞர் எங்ககிட்ட பலமுறை சொல்லி சிலாகிச்சிருக்கார். யோகிகளுக்கும் ஞானிகளுக்கும் தன்னை நாடி வரும் பக்தர்களோட பணமோ பொருளோ எந்த சூழ்நிலையும் தேவைப்படுறதில்லைங்கிறத உணர்த்தும் விதமாக ஒரு சம்பவம் நடந்தது. ஒரு பெரிய பணக்காரர் ஒருத்தர் வந்தார். உட்காந்த உடனேமே நான் இன்னார், எனக்கு சிங்கப்பூரில் எனக்கு இந்த மாதிரி இவ்வளோ பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் சிங்கப்பூருக்கு வரணும், நான் ஏர் டிக்கெட் அரேஞ்ச் பண்ணிடுறேன், உங்களுக்கு பெரிய பங்களா அரேஞ்ச் பண்ணிடுறேன் சிங்கப்பூரில், எல்லோரும் பார்ப்பாங்க, நீங்கள் அங்கே அருள் பண்ணணும் அப்படின்ட்டு.
சுவாமி இதெல்லாம் கேட்டுட்டே இருந்துட்டு, இந்த திருவண்ணாமலை இங்கே இருக்கு இல்லையா, அது எங்கேயும் நகராது இல்லையா, அந்த மாதிரி இந்த பிச்சைக்காரனும் எங்கேயும் நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டார். அவர் என்ன சொன்னார்னா, நான் வந்து இந்த மடத்துக்கு நான் இவ்வளவு கைங்கரியம் பண்ணியிருக்கேன், அந்த மடத்துக்கு இவ்வளோ கைங்கரியம் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு வந்து என்ன பண்ணணும் சொல்லுங்கோ அப்படின்ட்டு. இவர் வந்து எனக்கு ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு சொல்லி அவருக்கு ஒரு பழத்தை கொடுத்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அனுப்புகிறார். அவர் கதவு வரலும் போனால் மை ஃப்ரெண்ட், ஐ எம் கோயிங் டு ஆஸ்க் சம்திங் பிக் ஃப்ரம் யூ அப்படின்னா. அவருக்கு ஒரே சந்தோஷம், தன்கிட்ட ஏதோ வாங்க போகிறாருன்னு தன்னுடைய செக் புக் எடுத்துட்டு வந்தார். எஸ் சுவாமி, டெல் மீ how much you want, I will tell you. This beggar wants you to say Rama Rama 3 times in the morning as soon as you get up, every day without forgetting அப்படின்ட்டு சொன்னாரே. பார்க்கணும், இந்த வெலத்து போயிட்டார் இந்த பணக்காரர். அவர் அப்படியே தடால்னு சுவாமி காலில் விழுந்துட்டார். நீங்கள் யாருன்னு தெரியாமல் நான் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன், மன்னிச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி கண்ணீரோடு அவர் போனதை பார்த்தேன். இப்போ நம்ம பார்க்கும் இந்த ஆசிரமம் கட்டப்படும் போது பல சிக்கல்கள் ஏற்பட்டிருக்கு. அந்த சிக்கல்களை எல்லாம் யோகியர் தன்னோட ஒரு புகைப்படத்தை வச்சு சரி செய்ததாகவும் சொல்லப்படுது. இந்த கட்டடத்தை நினச்சி பாருங்கள். இந்த ட்ரெஸ் எல்லாம் இவ்வளோ பெரிய பெரிய உயரமான ட்ரெஸ்ன்னு பாருங்கள். எல்லாம் கீழே வச்சு தான் வெல்டு பண்ணது, அப்படியே தூக்கி மேலே வைக்கணும். இங்கே மட்டும் சாரம், அங்கே மட்டும் சாரம். அந்த ட்ரெஸ் வந்து அங்கே ஒரு நட்டு இருக்கும், இங்கே ஒரு நட்டு இருக்கும். அந்த நட்டில் போய் உட்காரணும். ட்ரெயின் தூக்கிட்டு இப்படி இல்லைன்னு வச்சாச்சு. சாமி பார்த்தாங்க. இந்த பிச்சைக்காரன் படத்தை கொண்டாங்க, ஒரு சின்ன படம், இந்த கடைசி படம் இருக்கு பாருங்க, அந்த விசிறி வச்சுருக்காரு, ஃபோல்டிங் சேரில் வைக்க சொன்னார். அந்த ஃபோட்டோ வச்சாங்க. ஒரு தீபம் கொண்டாங்க. நாங்கள் குருவாயூர் விளக்கு சின்னது வச்சாங்க. இனிமேல் இதை நீங்கள் தூக்கலாம் நினச்சி பாருங்கள். சுவர் இவ்வளோ அகலத்துக்குள்ளே இருக்குது, அதில் போய் உட்காரணும், எப்படி முடியும்? ஆனால் ஒரு சின்ன மிஸ்டேக் கூட இல்லாமல் கொஞ்ச நேரத்தில் டக்கு டக்கு டக்குன்னு அந்த 10 ட்ரெஸ்ஸும் மேலே ஏறிடுச்சு. இங்கே இருக்கும் யோகி ராம் சூரத்குமாரோட சிலை அவருடைய காலத்தில் அவர் கையாலேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கு. இந்த சிலைக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த நாற்காலியில் உட்கார்ந்து தான் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அவர் ஆசீர்வாதம் கொடுப்பார்னு சொல்லப்படுது. யோகி ராம் சூரத்குமார் தன்னோட கைகளால் பிரதிஷ்டை செய்த அவரோட சிலை தான் வாழும் காலங்கள்லேயோ அல்லது தன்னோட வாழ்க்கைக்கு பிறகோ தன்னை நாடி வரும் பக்தர்களோட எல்லா பிரச்சனையையும் தீர்த்து வைக்கும்னு அவரால் சொல்லப்பட்டிருக்கு. யோகி ராம் சூரத்குமார் அவருடைய 83வது வயசில் மகா சமாதி அடைஞ்சிட்டார். எண்பத்தி 3 வயசு அவருக்கு மகா சமாதி வரும்பொழுது கேன்சர் தான் வந்தது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் கேன்சர் வந்தது, ஜெயகிருஷ்ணமூர்த்தி கேன்சர் வந்தது, ரமண மகரிஷி கேன்சர் வந்தது, மாதாஜி கிருஷ்ணாபாய்க்கு, பல மகாத்மாக்களுக்கு. ஏன்னா அவங்க மனசுங்கிறதே அவங்களுக்கு கிடையாது, மனோ நாசம் வந்தவங்க. அந்த மனசுங்கிறது இல்லாததுனால மனசுலால் வரக்கூடிய துயரம்லாம் கிடையாது அவங்களுக்கு. பட் உடம்பு வந்து நம்மளை மாதிரி ஃப்ளஷ் அண்ட் போன்ஸ் தான். அதனால் பக்தர்கள் போய் அவர்கிட்ட நமஸ்காரம் பண்ணும் பொழுது அவங்களுடைய பாபங்களை அவங்க வாங்கிப்பாங்க, தன்னுடைய ஆத்ம பலத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க ஆசீர்வாதமாக. அந்த பாபங்கள் வந்து அவங்க உடம்பை தான் சாப்பிடும்.
அதனால தான் மகாத்மாக்கள் எல்லாருக்குமே கடைசியில் வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி வந்து அவங்க உடம்பை படுத்தி எடுக்கும். சாதாரணமாக இல்லை, அவ்வளவு துடிக்கிற உடம்பு, அத்தனை வலி இருக்கும். அவங்க அதை பொறுத்துக்குவாங்க, அவங்க ஜனங்களுக்காக அவங்க பொறுத்துக்குவாங்க. அவரோட சமாதி யோகியரோட சிலைக்கு நேர் எதிர்ப்புறம் அமைஞ்சிருக்கு. தொடர்ந்து அருள் கிடச்சின்னு அந்த மகா சமாதி உள்ள அந்த கர்ப்பகிரகத்துக்குள்ளே சில சமயம் இப்படி கையை எடுத்துன்னு போனீங்கன்னா அப்படி ஆடும். நமக்கு அந்த சென்சிட்டிவிட்டி இருந்ததுன்னா அந்த சக்தி அபரிமிதமாக இருக்குது அந்த இடத்துல. ஒரு மகாத்மா வந்து ஒரு இடத்துல அவர் அந்த உடம்பு வந்து இருந்த இடம் இல்லையா, அந்த சைத்தன்யம் இருந்த இடம் தானே அந்த உடம்பு. அதில் அவர் பூரணமாக அவருடைய சக்தி இருந்துருக்கு. இப்போவும் அதில் வந்து இந்த ருத்ரம் வைதிக பூஜையெல்லாம் பண்ண அந்த சக்தி பெருகின்றே இருக்குது. அது வந்து யார் வந்து கும்பிட்டாலும் அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கிறது. அதே மாதிரி அந்த பக்கம் வந்து சுவாமியே பிரதிஷ்டை பண்ண அவருடைய ஃபார்ம் அது. அந்த இடத்துல அவருடைய நாமம் எவ்வளோ பவர்ஃபுல். யோகியர் சமாதி அடைஞ்சாலும் அவர் முன்பு சொன்னது போலவே தன்னோட இருப்பை தெரிவிக்கும் விதமாக ஒரு சம்பவத்தையும் நடத்தி காட்டியிருக்கார். இந்த பக்கம் வந்து சமாதி வைதிக பூஜை அந்த சாஸ்திரிகள் அப்படி வந்துருச்சு. அந்த வேத பாராயணம் நடக்குவாங்க. அந்த பக்கம் நாம ரூபம், அது ரெண்டுமே வந்து இருந்தது. இதில் வந்து சில பேரால் அந்த வைதிக பூஜையை ஏற்றுக்க முடியல. ஏன்னா எப்போவும் சாமின்னு அவருடைய உருவ வழிபாடு நாம வழிபாடு பண்ணிகிட்டு இருந்தவங்களால. அப்போது அந்த சமாதி பண்ணின ஒரு மறுநாளே காலம்பரை உள்ளே நுழைஞ்ச உடனே அந்த தண்ணியுடைய தடம் அந்த ஷிலாமூர்த்தியிலேருந்து சமாதி வரையிலும் 2 ரயில்வே லைன்ஸ் மாதிரி 2 லைன் அப்படி விழுந்தது. இது 2ஐயும் கனெக்ட் பண்ண மாதிரி. அது வந்து சுவாமியுடைய அப்ரூவல். நான் இதுவும் வேணும் அதுவும் வேணும், இது 2 ஒன்றுக்கு ஒன்று இணைஞ்சது தான், 2க்கு ஒன்று வேறானது இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு தடம் 2த்தையும் இணைச்சி 2 லைன்ஸ் தெரிஞ்சது எல்லாருக்கும். அது ரொம்ப பெரிய ஆச்சரியம்னா வேறு எந்த இடத்துலையும் தண்ணி இல்லை, மழை பெஞ்ச மாதிரியும் தெரில எங்களுக்கு. யோகியர் இன்றளவும் தன்னோட இருப்பை ஒளி ரூபத்தில் பலருக்கும் காட்டுக்கிட்டு தான் இருக்கார். இப்போவும் அவர் வந்து சரீரம் இல்லைன்னா கூட நிறைய பேர் நாங்கள் பார்க்குறோம், அவரை ஒளி வடிவமாக பார்க்குறோம், கருணை வடிவமாக பார்க்குறோம். பல இடங்களில் அவர் நடமாடின்னு இருக்கார். அவருடைய ஒர்க்கு இன்னும் முன்னை விட அற்புதங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்குது. யார் யாருக்கெல்லாம் அந்த மனசில் ஏக்கம் இருக்கோ அவரை பார்க்கணுன்னு, அப்போ அந்த மாதிரி உருவத்தில் அவர் வரார், அவருடைய ஒரிஜினல் ஃபார்ம்லேயே வரார். அவர் இப்போ நாங்கள் இங்கே நாமா சாண்டிங் பண்ணும்பொழுதே அங்கேயும் இங்கேயும் நடமாடுறாரு. அந்த கையை தூக்கி தூக்கி அப்படியே ஆசீர்வாதம் பண்ணுறதையே பார்க்க முடியும். அந்த மூர்த்தி இருக்கு இல்லையா, அதை பாதத்தை தொட்டாலே எனக்கு சில சமயம் ஷாக் அடிக்கும். அப்படி ஒரு கரண்ட் இருக்குது அந்த இடத்துல. அதுக்கு முன்னாடி வந்து யார் பிரார்த்தனை பண்ணினாலும் அவங்க பிரார்த்தனை நடக்கிறது. அது மாதிரி நிறைய இருக்குது. பக்தர்களோட நியாயமான கோரிக்கைகள் எல்லாம் ஒரு காகிதத்தில் எழுதப்பட்டு யோகியரோட பாதங்களில் வைக்கப்படுது. அப்படி வைக்கப்படும் நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் யோகியர் அரூபமாக நின்று நிறைவேற்றி கொடுத்துட்டு தான் இருக்கார். யார் வந்து என்ன ஒரு பிரார்த்தனை அனுப்பிச்சாங்கனாலும், இல்லை ஃபோனில் சொன்னாங்கனாலோ, இல்லை ஒரு செய்தி அனுப்பிச்சாங்களோ, அதை நாங்கள் எழுதி அவருடைய பாதத்தில் வச்சுட்டு பிரார்த்தனை பண்ணிப்போம். அவர் பாதத்திலே இருக்கும் கொஞ்ச நாளைக்கு. ஆனால் அவங்களுக்கு எல்லாம் சரியாயிடும். இந்த கொரோனாவே யாருமே அவர்கிட்டக்க வந்து அவர் பாதத்தில் வச்ச யாருமே போகவே இல்லை. அவங்க எல்லாருமே நல்லபடியாகி வீட்டுக்கு திரும்பிட்டாங்க. அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள். யோகியர் தன் பக்தர்களிடம் எதிர்பார்க்கறது ஒன்றே தான், அது நாம ஜபம். நாம ஜபம் செய்யும் பக்தர்களை எந்த தீமையும் அணுகாதுங்கிறது அவரோட சத்திய வாக்கு.
சுவாமியுடைய நாமத்தை நம்ம சொல்லும் பொழுது அந்த இறைவனோட நமக்கு தொடர்பு கிடைச்சிருது. உள்ளுக்குள்ளே நான் யோகிராம் சுரத்குமார் அப்படின்னு சொன்னேன்னா அவருடைய தொடர்பு எனக்கு கிடைக்கும். நம்ம அருணாச்சல சிவான்னு சொன்னால் அருணாச்சல சிவனுடைய தொடர்பு கிடைச்சிருது. பகவான் அது நான் இங்கிலீஷில் அவரை எப்படி சொன்னார்னு சொல்கிறேன். when you chant the name of Rama, Rama is instantly with you. When you call out to Shiva, Shiva is instantly with you. When you call out to Yogi Ram Sarat Kumar, my father is instantly with you. யோகியரை நினைத்தாலோ அவரை பற்றி பேசினாலோ அவர் பட்டாம்பூச்சி ரூபத்தில் தோன்றி தன்னோட அடியவர்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்லப்படுது. யோகிராம் சுரத்குமாரை பற்றி நம்ம யார் எங்கே என்ன பேசிகிட்டு இருந்தாலும் அந்த இடத்துல அவரோட ப்ரெசன்ஸ் இருக்குன்னா அதுக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. பட்டாம்பூச்சி வந்து திடீர்னு அந்த இடத்துல வந்து பறக்க ஆரம்பிச்சிடும். அது நாங்கள் கூட பார்த்துருக்குறோம். நான் ஒருத்தரோட பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் அவரை பற்றி ரொம்ப ஸ்லாகிச்சு அவர் அனுபவித்து சொல்லிகிட்டு இருந்தார். டக்குன்னு அந்த இடத்துல வந்து பட்டாம்பூச்சி வந்து நாங்களாம் ஆச்சரியப்பட்டு போனோம். யோகிராம் சுரத்குமாரோட பக்தர்களுக்கு இது ரொம்ப சாதாரணமான விஷயங்கிற அளவுக்கு ஆயிரும். அதாவது யோகியாரை பற்றி பேசணும்னா அவருடைய ப்ரெசன்ஸ் பார்க்கணுன்னா அவரோட அனுபவித்த விஷயங்களெல்லாம் பேசுவாங்க. அந்த இடத்துல பட்டாம்பூச்சி வந்துடும் உடனே. அது என்ன மாதிரி இடம், என்ன மாதிரி சூழல், வண்டி கார் ஓடிட்டுருக்கிற கார் 70 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடிட்டுருக்கிற காருக்குள்ளே பட்டாம்பூச்சி பறந்து வந்த அதிசயம்லாம் நடந்திருக்குது. யோகியாரை பற்றி பேசிக்கிட்டே ட்ரைவ் பண்ணிட்டு போகிறாங்க. உடனே உள்ளே வந்து காருக்குள்ளே வந்து பட்டாம்பூச்சி வந்ததும் உடனே யோகியார் வந்துட்டாருங்கிற மாதிரி. இது அந்த யோகியாருடைய பக்தர்களுக்கு நடுவில் இது ரொம்ப பிரபலமான ஒரு விஷயம். அது அவங்களுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஒரு அதிசயம். அப்பா வந்து இந்த இடத்த தன்னோட சக்தியால் நிரப்பி வச்சுருக்காரு. இந்த ஆசிரமத்தில் நுழைஞ்ச யாருமே வெறுங்கையோடு திரும்ப மாட்டாங்க. அவங்க மேலே மழையாக அப்பாவுடைய அருள் விழுந்துருக்கு. அது அவங்க உணர்ந்தாலும் உணரலைனாலும் இது சத்தியம். தன்னோட சிறு வயதிலிருந்தே ஆன்மீக தேடலோடு தன் பயணத்தை தொடங்கி பல சோதனைகளை கடந்து பலருக்கும் நிம்மதியும் சந்தோஷத்தையும் கொடுத்து பக்தர்களோட இல்லத்திலையும் உள்ளத்திலையும் ஒரு பட்டாம்பூச்சியாக யோகியர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கார். இது போல வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.